முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம் மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில தேரோட்டம் இப்படி பிரம்மாண்டமா நடக்குது. தைப்பூச திருவிழா அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோயில்ல தைப்பூச பெருவிழா கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி கொடியேற்றத்தோட துவங்குச்சு. 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழால ஒவ்வொரு நாளும் முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்துட்டு வருது. அந்த வகையில சிறப்பு தேரோட்ட நிகழ்வும் வெகு விமரிசையா நிகழ்ந்திருக்கு. வள்ளி தெய்வானை சமேதர் முத்துக்குமார சுவாமி, வெள்ளி காமதேனு, வெள்ளி யானை, வெள்ளி ஆட்டுக்கிடா உட்பட தெய்வங்கள் வாகனங்கள்ல 4 ரத வீதி வழியா உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையா நடந்திருக்கு. பொற்சுண்ணம் இடித்தல் அப்படின்ற இந்த மாதிரியான சம்பிரதாய நிகழ்வுகளும் ரொம்பவே சிறப்பா நடந்திருக்கு. முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு பால், பன்னீர், இளநீர், விபூதி, பஞ்சாமிர்தம்னு 16 வகையான பொருட்களால சோடச அபிஷேகமும் ரொம்பவே சிறப்பா நிகழ்ந்திருக்கு. இதை தொடர்ந்து வெள்ளி தேர்ல வண்ண விளக்குகளோட முத்துக்குமார சுவாமி மக்களுக்கு காட்சி அளிச்சிருந்திருக்காரு. மக்கள் வெள்ளத்துல இந்த தேரானது உலா வந்திருக்கு. பழனியே அரோகரா கோஷத்தால மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பா இந்த தேரோட்டம் நிகழ்ந்திருக்கு. இறுதி நாள்ல தெப்ப தேரோட்டம் மற்றும் கொடியிறக்கம் நிகழ்வு நிகழ இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.